காலையில 5 மணி இருக்கும். மசனகுடி போலான்னு பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். யாருன்னா நானு, ராஜு, தியாகு. முன்னாடி நாள் நைட்டே ராஜு வீட்டுக்கு வந்துட்டோம். எதுக்குன்னா இவனுங்க தனியா விட்டா என்ன வேணா சொதப்பல் பண்ணுவானுங்க. இதுங்களா பெரிய மனுஷங்க. இது ஒரு பீலாரானே ஒரு பித்தள கூட மூக்க. என்ன ஏத்தி விட்டு அவங்க திட்டுவாங்க வைக்கிறேன். காலைல 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரெடி ஆகி 5 மணிக்கெல்லாம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டா 5 மணி ஆக போகுது. வீட்டுக்கு போய் ரைடிங் ஜாக்கெட் எடுக்கணும். நானும் ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன், ராஜு ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன். தியாகு கொண்டு வரல. ஏன்டான்னு கேட்டா வீட்டுல டிமிக்கி கொடுத்துட்டு வந்திருக்கான். தலைவன் வீட்டுல என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு, அட்டென்ட் பண்ணிட்டு நாளைக்கு நைட் தான் ரிட்டர்ன் ஆவேன்னு சொல்லியிருக்கான். அந்த வீட்டுல இன்னொரு ரைடிங் ஜாக்கெட் இருக்கு, அதை எடுத்துறணும் அவனுக்கு. அப்புறம் நம்ம முனிப்பன் கோயில்ல இருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு போயிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் கற்பூரம் வண்டி காமிச்சு சுத்தி வர போனேன். நானே கரெக்டா தான் சுத்தினேன். என்ன ரிட்டர்ன் கூட்டு வந்து இந்த பக்கம் சுத்துறான்னு சுத்த வச்சிட்டான். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. அப்புறம் ஒருத்தர் வந்து, தம்பி நீயே கரெக்டா தான் சுத்தின, அவன் பேச்ச கட்டி எதுக்குப்பா மாத்தி சுத்துறேன்னு கேட்டாரு. அப்புறம் பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு திரும்பி பாக்குறேன், 2 பேரும் கோயில்ல கொடுத்த பூவை வச்சு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கானுங்க. மச்சான் பூ பறந்துடுச்சுடா. எல்லாரும் சாப்பிட்டு இவனுங்க வச்சுட்டு எப்படி மசனகுடி போனேன்னு அடுத்த பாட்டுல சொல்றேன், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.